அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: அமாவாசை மற்றும் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு இன்றும் நாளையும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 415 பேருந்துகளும் நாளை 310 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: குரூப் 1 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 1 அடங்கிய பதவிக்கான முதல்நிலை தேர்வு வருகிற 13ஆம் தேதி முற்பகலில் நடைபெற உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: மேற்கு திசையில் இருந்து வீசும் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், சென்னையில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கான வினா-விடை போட்டிகள் வரும் 9ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் வரை 4 கட்டமாக கணினி வழியில் நடத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐந்தாவது அறிவிப்பு: விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் 4 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என விழுப்புரம் ஆட்சியர் அறிவித்துள்ளார். 8, 9, 10, 13ஆம் தேதிகளில் டாஸ்மாக் கடைகள், மதுபான கூடங்கள் மூடப்படும் எனவும், 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் அதிக டிக்கெட் விற்பனை செய்யும் அரசு விரைவு போக்குவரத்து கழக நடத்துனர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. எஸ்சிடிசி பேருந்துகளில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் மூலம் டிக்கெட் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் பயணிகளுக்கு அதிக பயணச்சீட்டு வழங்கும் நடத்துனர்களுக்கு பரிசு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 7வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் பள்ளிகள், அலுவலகங்களில் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரியும் பணியாளர்களை பணியிட மாறுதல் செய்ய பள்ளி கல்வித்துறை அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த 7 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.